தென்காசியில் எல் முருகன் பின்னடைவு, மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் பின்னடைவு, திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. எண்கள் மாறி வருவதையும் நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ நெருக்கமான போட்டி. தேர்தல் அண்மை நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். தற்போதைய நிலவரப்படி விஜயின் தாவைக்க பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலையில் இருப்பதால் தற்போது விஜயுடைய இல்லத்திற்கும் பனையூரில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தாவக தலைவர் விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி விஜயின் தாவைக்க பெரும்பாலான இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 98 இடங்களில் தாவைக்க முன்னிலை. அவருடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டுக்கு துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணிக்கு வந்திருக்கிறார்கள். தாவேக தலைவர் விஜய் வீடு முன்பாக தமிழக காவல்துறையினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 233 தொகுதிகளில் முன்னிலை நமக்கு கிடைத்திருக்கிறது. 100 இடங்கள் முன்னிலை. தற்போது நிலவரப்படி தாவேக தலைவர் விஜயின் அந்த பக்கம் தொகுதிகளில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் அவருடைய இல்லத்திற்கும் பனையூரில் உள்ள அவருடைய அலுவலகம் நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டுக்கு துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல பனையூரில் உள்ள தாவேக தலைவர் விஜயின் அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்து 234 தொகுதிகளுக்கும் பல முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. 100 இடங்களில் தாவேக முன்னிலை, 80 இடங்களில் அதிமுக கூட்டணி முன்னிலை, 53 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை. இந்நிலையில் அதிக தொகுதிகளில் தாவேக முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் தாவேக வீட்டுக்கும் அவருடைய பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டுக்கு துணை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணிக்காக வந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரமும் நமக்கு கிடைத்துவிடும். தற்போது வரை 233 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் என்ன என்பதை பார்க்கிறோம். தாவேக 100 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 79 இடங்கள், திமுக 54 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பொறுமையாக தான் சொல்லுவாங்களா?